வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சிசிரகுமார் கிருஷாந்த் ராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். மக்களின் கருத்திற்கு மதிப்பளிப்பதாக ஜனாதிபதி உறுதி. யாழ்ப்பாணத்தின் சில பகுதிகளில் நிலத்தில் ஏற்பட்டுள்ள வெடிப்பு தொடர்பில் ஆய்வுகள் ஆரம்பம். கச்சத்தீவு திருவிழாவை புறக்கணிக்க ராமேஸ்வரம் மீனவர்கள் தீர்மானம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5வது மிருதியமான சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணிக்கு ஆறுதல் வெற்றி. யாழ்ப்பாணத்தின் சில பகுதிகளில் இன்று அதிகாலை பல மீட்டர் நீளத்திற்கு வெடிப்பு ஏற்பட்டுள்ளது. அச்சுவேலி மற்றும் நவக்கிரை பகுதிகளில் அதிகாலை 2 மணியளவில் பாரிய சத்தத்துடன் நிலத்தில் வெடிப்பு ஏற்பட்டதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பகுதிகளில் உள்ள நிலத்திலும் வீடுகளின் சுவர்களிலும் பாரிய வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளன. நான் ஒரு 7 மணி போல வந்து பார்க்க சின்ன வெடிப்பாக இருந்தது. இப்போ வேற வேற கொஞ்சம் பெரிய வெடிப்பாக வந்து கொண்டிருக்குது. எல்லா சைட்டாலையும் இந்த மரவழி அதுக்கெல்லாம் படிச்சு கொண்டு போய் கொண்டிருக்குது. ஆக்களும் வந்து பார்த்து கொண்டு போய் கொண்டு நிற்கணும். சரியா 2.25 மாதிரி இருக்கும். ஒரு சத்தம், ஒரு பெரிய ஒரு சத்தம் கிடையாது. ஒரு வெடிப்பு. அந்த வெடிப்பு இங்கே இல்லை, தூரத்துல இருந்து அந்த வெடிப்பு வந்து, ஆனால் இங்கே அந்த மேல இருந்து கல் உடைந்து கீழே விழுந்தது. கல்லுகள் உடைக்கிற சத்தமாக கிடந்தது. அந்த சத்தத்துக்குள்ளாக நான் எலும்பி அந்த வீட்டுக்காரருக்கு சொன்னேன் இப்படி ஒரு காரியம். 1 மணி போல ஒரு கல்லுபடி மாதிரி சத்தம் கேட்டது. பேருந்து வெடிச்சு அப்படியே சூரியன் ஒளி நல்ல வீடெல்லாம் நல்ல வெளிச்சமாக தெரிஞ்சது. நான் அப்படியே விடிய மட்டும் முழிப்பாக இருந்தேன். பேருந்து இங்கே வர தான் இப்படி வீடு வெடிச்சுக்கிறாங்கன்னு சொல்லிச்சேன். இது தொடர்பாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் யாழ் மாவட்ட உதவி பணிப்பாளர் ரவியிடம் வினவிய போது அதிகாலை வேளையில் நிலத்தில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அச்சுவேலி பகுதியில் சுமார் 300 மீட்டர் நீளத்திற்கு நிலத்தில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். வெடிப்புகள் காணப்படுகின்றன. இது தொடர்பாக இலங்கையினுடைய கட்டிடங்கள் ஆய்வு நிறுவனத்துக்கும் அதே நேரத்திலே புவிச்சரிதவியல் திணைக்களத்துக்கும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் ஊடாக நாங்கள் இந்த தகவலை அனுப்பியிருக்கின்றோம். அவர்கள் தங்களுடைய அந்த ஆய்வுகள் அல்லது அது தொடர்பான விடயங்களை, அதாவது புவிச்சரிதவியல் ரீதியான நடவடிக்கைகள் அல்லது அது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்ட பிற்பாடு இது தொடர்பான இதனுடைய தோன்றுவதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக எங்களுக்கு அதனை அறிவிப்பார்கள். அதன் பிற்பாடு நாங்கள் அது தொடர்பாக மக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். இதேவேளை யாழ்ப்பாணத்தின் சில பகுதிகளில் நிலத்தில் வெடிப்பு ஏற்பட்டமை தொடர்பில் ஆய்வுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக புவி சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. அதிக சப்தத்துடன் நிலவெடிப்பு ஏற்பட்டதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் சரியான நேரம் தெரியவரவில்லை எனவும் பணியகத்தின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி பெர்னட் பிரேம் குறிப்பிட்டுள்ளார். நிலவெடிப்பு ஏற்பட்ட இடத்திற்கு சென்று ஆய்வுகளை ஆரம்பிக்குமாறு யாழ் மாவட்ட செயலகத்தில் உள்ள தமது அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த சம்பவத்தினால் எவருக்கும் காயங்கள் பதிவாகவில்லை என இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் வெடிப்பு ஏற்பட்ட நிலத்தை கண்காணிப்பதற்காக குழு ஒன்றை நியமித்துள்ளதாகவும் இடர் முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி கூறியுள்ளார். இதேவேளை நிலவெடிப்பு தொடர்பில் தகவல்கள் திரட்டப்பட்டு வருவதாக தேசிய கட்டிட ஆய்வு நிர்வாக அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் RMS வண்டார குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு 15 மட்டக்குழி பகுதியில் நடைபெற்ற இலங்கையின் இணக்க அரசாங்கம் முன்னெடுக்கும் மனிதாபிமான செயற்பாடுகளுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்குவதாக சுவிட்சர்லாந்து ஜனாதிபதி ஸ்னைடர் அமன் உறுதியளித்துள்ளார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுடனான சந்திப்பின் போது அவர் இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார். உலக பொருளாதார மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்க நேற்று சுவிட்சர்லாந்து ஜனாதிபதியை சந்தித்தார். மக்களின் ஜனநாயக சுதந்திரத்தை பாதுகாக்கும் வகையில் செயற்படுகின்ற இணக்க அரசாங்கம் அதே நோக்கத்துடன் முன்னோக்கி செல்வதை காண்பதே தமது நாட்டின் எதிர்பார்ப்பாகும் என ஸ்னைடர் அமன் கூறியுள்ளார். இந்த சந்திப்பை அடுத்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சர்வதேச முதலீட்டாளர்கள் சிலரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்வதற்கு உள்ள வாய்ப்புகள் மற்றும் அதற்கான வசதிகள் தொடர்பில் இதன்போது பிரதமர் விளக்கம் அளித்தார். இந்த சந்திப்பில் கலந்து கொண்ட இந்திய தொழிற்சாலை சம்மேளனத்தின் உறுப்பினர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் 4 துறைகளின் கீழ் அவர்கள் இலங்கையில் முதலீடு செய்ய முடியும் என சுட்டிக்காட்டினார். துறைமுக நகர திட்டம், கொழும்பு மற்றும் திருகோணமலை துறைமுக அபிவிருத்தி மற்றும் இந்தியாவின் ஆந்திர மாநிலத்திற்கும் இலங்கைக்கும் இடையிலான உத்தேச பொருளாதார கொரிடோர் திட்டம் என்பன அந்த துறைகளாகும். உலக புகழ்பெற்ற வர்ஜீனியா குழுமத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி சர் ரிச்சர்ட் பிரன்சனும் பிரதமரை சந்தித்து இலங்கையின் சுற்றுலாத்துறையில் முதலீடுகளை மேற்கொள்ள விருப்பம் தெரிவித்துள்ளார். உலகம் எம்மை அங்கீகரித்துள்ளது. இலங்கையில் இன்று என்ன நடக்கின்றது என்பதை அறிவதற்கு அவர்களிடம் ஆர்வம் இருந்தது. இங்கு முதலீடுகளை மேற்கொள்ள முடியுமா? அதேபோன்று சமூக அமைப்புகள் பல இலங்கையில் இன்றுள்ள அரசியல் மற்றும் சமூக நிலைமை குறித்து மேற்பார்வை செய்ய தொடங்கியுள்ளன.
ஆகவே இலங்கை தற்போது வேறு வெளிநாடுகளுக்கு முன்மாதிரியாக அமைந்துள்ளது. இலங்கைக்கு வருமாறு நாம் முதலீட்டாளர்களுக்கு கூறினோம். இவர்களில் சிலர் நிச்சயம் இலங்கைக்கு வருகை தந்து முதலீடு செய்வார்கள் என்பதில் எனக்கு எவ்வித சந்தேகமும் இல்லை. ஊழலை ஒழிக்க வேண்டும் என அநேகமான சர்வதேச வர்த்தகர்கள் கூறுகின்றனர். நாம் ஊழலை ஒழிப்பதற்காக சட்டங்கள் கொண்டு வருவதை அவர்கள் விரும்புகின்றனர். 77களில் உலகின் முன்னேற்றம் ஐரோப்பாவில் இருந்தது. தற்போது தெற்காசியாவிலேயே அது உள்ளது. முதலீடு செய்வதற்கான சிறந்த நாடாக அவர்கள் இலங்கையை கருதுகின்றனர். ஜனாதிபதி மற்றும் பிரதமரின் ஆட்சி ஆரம்பமானதை அடுத்து நாட்டில் ஏற்பட்டுள்ள தற்போதைய நிலைமையை அவர்கள் பாராட்டுகின்றனர். முதலீடு செய்வதற்கான சிறந்த இடமாக அவர்கள் இலங்கையை நம்புகின்றனர். இது தொடர்பில் ஆராய்வதற்கு இலங்கைக்கு வரவுள்ளதாகவும் அவர்கள் கூறினர். தைப்பொங்கல் நிகழ்வில் தேசிய சகவாழ்வு கலந்துரையாடல் மற்றும் அரசகர்ம மொழிகள் அமைச்சர் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார். உருவாக்குவது நாங்கள் முயற்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த அரசியலமைப்பு மூலமாக கடந்த காலங்களில் நாங்கள் கற்ற பாடங்களை அடிப்படையாக கொண்டு நடுவே தமிழ் மக்கள், சிங்கள மக்கள், முஸ்லீம் மக்கள், மலைய பேகர் மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் மெதுவாக நடந்து கொண்டிருக்கின்றோம். அவசரப்பட தேவையில்லை, அமைதியாக நடப்போம். தேசிய அரசாங்கத்துக்குள்ள சண்டை வர வேண்டும், சச்சரவு வர வேண்டும், அடிபட வேண்டும், பச்சை நிறமும் நீல நிறமும் மோத வேண்டும், நீலமும் சிவப்பும் மோத வேண்டும், நாடு பற்றி எரிய வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்ட ஒரு கூட்டம் அங்கே காத்திருக்கின்றது. மட்டக்களப்பு காங்கேயனோடை பகுதியில் நடைபெற்ற நிகழ்வில் புனர்வாழ்வு குடியேற்றம் ராஜாங்க அமைச்சர் MLAM ஹிஸ்புல்லா கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார். நாட்டிலே இப்பொழுது ஒரு ஏற்பட்டிருக்கின்ற இந்த புதிய யுகத்திலே, புதிய ஆட்சியிலே மக்களுடைய பிரதேசங்களுடைய குறைகளை தீர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. கடந்த 30 ஆண்டுகளுக்கு பின்னர் நாட்டிலே அமைதி ஏற்பட்டு மீள மக்கள் குடியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். 6 மாத காலத்திற்குள் இந்த நாட்டிலே இருக்கின்ற அத்தனை அகதிகளும் அவர்கள் அகதிகள் முகாம்களில் இருந்தால் 6 மாதத்திற்குள் அவர்களுடைய சொந்த இடங்களில் அவர்களை குடியேற்ற வேண்டும் என்று அதிநேத ஜனாதிபதிகளுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த அறிவுரை கட்டளை பிரகாரம் இரவு பகலாக எங்களுடைய மீள்குடியேற்ற அமைச்சு இந்த பணிகளை ஆரம்பித்திருக்கிறது. இலங்கையினுடைய உதவி மாத்திரமல்ல, சர்வதேச சமூகத்தினுடைய உதவியோடும் இந்த பணியை நாங்கள் செய்வதற்கு தீர்மானித்திருக்கிறோம். கச்சத்தீவு அந்தோனியார் ஆலய திருவிழாவை புறக்கணிப்பதற்கு ராமேஸ்வரம் மீனவர்கள் தீர்மானித்துள்ளனர். மீனவர் சங்க பிரதிநிதிகளுக்கு இடையில் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திற்கு அருகில் இன்று காலை இடம்பெற்ற கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய மீனவர்கள் 6 பேரையும் தமது நாட்டு மீனவர்களின் 68 படகுகளையும் உடனடியாக விடுவிக்காத பட்சத்தில் இந்த வருடத்திற்கான கச்சத்தீவு திருவிழாவை புறக்கணிப்பதாக மீனவர்கள் தீர்மானித்ததாக எமது ராமேஸ்வரம் செய்தியாளர் குறிப்பிட்டார். மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி எதிர்வரும் 26ஆம் தேதி இந்திய குடியரசு தினத்தன்று ராமநாதபுரம், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, காரைக்கால், தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் உண்ணாவிரதமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி நாளை முதல் ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் கால வரையறையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்கவும் தீர்மானித்துள்ளனர். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டு நீண்ட நாட்களாக விடுவிக்கப்படாமல் 68 படகுகள் சின்னாபின்னமாய் கொண்டிருக்கிறது. மத்திய அரசு எந்த விதமான நடவடிக்கை எடுத்து எங்களுடைய படகுகளை மீட்டு தருவதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கல. கடைசியில் 68 படகுகளும் அங்க ரொம்ப சின்னாபின்னப்பட்டிருக்கு. அங்க இருக்கிற படகுகளையும் ஒரு 7 மீனவர்களையும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அரசு மீட்டு தர வேண்டும் என்று கோரிக்கை வச்சு நாங்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இலங்கை அரசால் சிறைப்பிடிக்கப்பட்டு கோர்ட்டினால விடுவிக்கப்பட்ட 18 படகுகளை திரும்பி கொடுக்கல அல்லது அதுக்கு நிவாரணம் கொடுக்கல. அதுக்கு வேலை நிறுத்த ஆரம்பிக்கிறோம். பிப்ரவரி 20ஆம் தேதி நடக்கக்கூடிய கச்சத்தீவு திருவிழாவுக்கு படகுகள் கொடுக்காம கச்சத்தீவு திருவிழாவை புறக்கணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம். தமது தீர்வு திட்ட வரைவு தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் சமர்ப்பிக்கப்படுமாயின் அதனை பரிசீலிக்க தயார் என கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் வெளியிட்ட கருத்தை தமிழ் மக்கள் பேரவை வரவேற்றுள்ளது. கிளிநொச்சியில் நடைபெற்ற கூட்டமைப்பின் கூட்டத்தை அடுத்து இரா சம்பந்தன் இந்த கருத்தை வெளியிட்டிருந்ததாக தமிழ் மக்கள் பேரவை விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேரவையின் உபக்குழுவினால் தயாரிக்கப்படும் தீர்வு திட்ட வரைவு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரிடம் கையளிக்கப்படும் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் பேரவை ஆரம்பிக்கப்பட்ட போது எடுக்கப்பட்டிருந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு வழங்கப்பட்ட மக்கள் ஆணைக்கு உட்பட்ட விதத்தில் பேரவையால் தயாரிக்கப்பட்டு வரும் தீர்வு திட்ட வரைவு தமிழ் மக்களிடம் கொண்டு செல்லப்பட்டு அவர்களின் கருத்துக்களும் உள்வாங்கப்பட்டு இறுதி வடிவத்தை பெற்றுக் கொள்வதற்கான அனைத்து முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ் மக்கள் பேரவை மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது.
மட்டக்களப்பில் உள்ள ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் இரா துரைரட்னம் கருத்து தெரிவித்தார். வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் உங்களுக்கு வடிவா தெரியும், தமிழ் மக்களை பொறுத்தவரை ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், சுயாட்சி என்பதை சிங்களவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பல விடயங்களை அடக்கி வாசித்து அதன் ஊடாகவே வடக்கு சிங்கள பகுதியில் தென்னிலங்கை மக்களை நாங்கள் ஒரு வெளிப்படையாமல் ஒரு இனவாத கோரிக்கைக்கு முன்னெடுத்து சொல்லாமல் சில விஷயத்தை வெற்றி கண்ட அனுபவம் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இருக்கின்றன. இன்றுள்ள நிலைமையில் இந்த அதிகார பங்கீடு அதிகார பரவலாக்கல் சம்பந்தப்பட்ட விடயத்தில் புலம்பெயர் தமிழர்கள், ஏனையவர்கள், ஏனைய பொது அமைப்புகள், ஏனைய தமிழ் மாவட்டத்தில் இருக்கிற அமைப்புகள், குறிப்பாக பேரவைகள், புதிதாக தொடங்கப்பட்ட பேரவை, இப்படி பலதரப்பட்ட எல்லாம் இந்த அதிகார பங்கீடு தொடர்பாக அதிகார பரவலாக்க தொடர்பாக அக்கறை உடையவர்களாக இருக்கின்றார்கள். முஸ்லிம் மக்களும் சுதந்திரமாக வாழக்கூடிய சூழ்நிலையை தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கும். எதிர்வரும் தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கட்சிகள் இணைந்து போட்டியிடுவதா இல்லையா என்பதை தமிழரசு கட்சியே தீர்மானிக்க வேண்டும் எனவும் அவர் இதன்போது குறிப்பிட்டார். மக்களின் விருப்பம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வடக்கு கிழக்கில் ஒன்றாக செயற்பட வேண்டும். ஏனென்றால் இந்த காலம் பொன்னான காலம். இந்த காலகட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பலப்படுத்துவதற்கான செயல் திட்டங்கள் தான் மேற்கொள்ள வேண்டுமே ஒழிய தமிழ் கட்சி தண்டை அரசியல் நடத்துறது, இபிஆர் தண்டை அரசியல் நடத்துறது, ஒவ்வொரு கட்சியும் தண்டை அரசியல் நடத்துற லைனுக்கு போயிடக்கூடாது. உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்களை பொறுத்தவரையும் கட்சிகளை பொறுத்தையும் ஒன்றாக கேட்கிறதுக்கு அந்தந்த கட்சிகள் தீர்மானித்திருக்கின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒன்றாக இருக்க வேண்டுமா இல்லையா என்பதை தீர்மானிக்க வேண்டியதை தமிழ் அவருடைய செயற்பாடில் இருந்து எதிர்வருகின்ற உள்ளூராட்சி தேர்தலில் ஒன்றாயிருக்க போகுமா இல்லையா என்று நாங்கள் தீர்மானிக்க வேண்டும். ஆயுத போராட்டத்தில் இருந்து விடுபட்டு புனர்வாழ்வு பெற்று அநேகமான முன்னாள் போராளிகளின் வாழ்க்கை போராட்டம் இருள் சூழ்ந்து காணப்படுகின்றது. அவர்களில் பலர் அதிகாரிகளின் அசம்பந்த போக்கினால் உதவிகள் ஏதுமற்ற நிலையில் நாட்களை நகர்த்துகின்றனர். மன்னார் மடு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பன்றிவிரிச்சான் கிழக்கில் வசிக்கும் கந்தசுவாமி ஜெயக்குமாரின் இன்றைய நிலையும் அதனை உறுதிப்படுத்துகின்றது. சுகையினமுற்ற மனைவி, பாடசாலை கல்வியை இடைநிறுத்தி கூலி தொழில் செய்யும் மகன், கல்வியை தொடரும் 3 பிள்ளைகள், காலை இழந்த முன்னாள் போராளி. மன்னார் மடு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பன்றிவிரிச்சான் கிழக்கில் வசிக்கிறார் கந்தசாமி ஜெயக்குமார். முன்னாள் போராளியான இவர் புனர்வாழ்வு பெற்று 2010ஆம் ஆண்டு விடுவிக்கப்பட்டார். காலொன்றை இழந்த 46 வயதான ஜெயக்குமாரின் 2 மகன்களும் 1 மகளும் கல்வியை தொடர்கின்றனர். குடும்ப வறுமையால் பாடசாலை கல்வியை இடைநிறுத்தி ஜெயக்குமாரின் மூத்த மகன் கூலி தொழிலுக்கு செல்கின்றான். இவர் காலிலாபரோட படிக்கிற பிள்ளை படிப்பை விட்டுட்டு தான் அவர் வேலை செய்தான் எங்களை சிவியும் போது 3 பிள்ளைகள் படிக்கிறாங்க. சரியான கஷ்டம், அவங்க படிக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு. கஷ்டப்பட்டு தான் படிப்பிக்கிறோம். வேற இதை விட எங்களுக்கு ஒரு உதவியும் கிடைக்கல. இப்பதான் இந்தியன் வீடு வந்து கட்டி இருக்கிறோம். இதுவரை எங்களுக்கு ஒரு உதவியும் கிடைக்கல. மகன் உழைப்பும் இந்த கோழிகள் இதை வளர்த்து தான் எங்களுக்கு சிவியம் போய் கொண்டிருக்கு. எனக்கும் சரியான வருத்தத்தால நானும் வேலைகளுக்கு போறையில. ஜெயக்குமாரின் மனைவி சுகையினமுற்றிருக்கும் நிலையில் அவரின் குடும்பத்தினரே இவர்களையும் பராமரித்து வருகின்றனர். அவங்களுக்கு இந்த கோழி குஞ்சுகள் அது இதை வளர்த்து தான் அவங்க சிவியம் போகுது. உடனே வயது சொல்லியில்லாதெல்லாம் இவ்வளவு நாங்கள் சொல்றோம். இதை விட என்ன செய்கிறது, நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம். 2010ஆம் ஆண்டில் வழங்கப்பட்ட இந்திய வீட்டு திட்டம் முழுமை பெறாத நிலையிலும் குடிசை வீட்டை விட்டு வெளியேறி இந்த வீட்டில் வசித்து வருகின்றனர் ஜெயக்குமார் குடும்பத்தினர். காலஞ்சென்ற காணி அமைச்சர் MKADS குணவர்தனவின் இறுதிக்கிரியைகள் இன்று மாலை பூரண அரசு அனுசரணையுடன் கந்தலாயில் இடம்பெற்றன. கந்தலாயில் உள்ள வீட்டில் வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் பூதவுடலுக்கு இன்று முற்பகல் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இறுதி அஞ்சலி செலுத்தினார். 16 வருடங்களாக மக்கள் சேவையில் ஈடுபட்ட MKADS குணவர்தனவிற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பெரும் திரளான மக்கள் இன்றும் அங்கு சென்றிருந்தனர். மக்களின் சோகத்திற்கு மத்தியில் அன்னாரது பூதவுடல் ஊர்வலமாய் கந்தலாய் லீலாரத்ன விளையாட்டரங்கிற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. இதன் பின்னர் அங்கு மத அனுஷ்டானங்கள் இடம்பெற்றன. 1989ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி திருகோணமலை மாவட்டத்திலிருந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட அன்னார் புத்த சாசன பிரதியமைச்சர் மற்றும் காணி அமைச்சராக செயற்பட்டார். அன்னாரின் மறைவையொட்டி ஜனாதிபதி விடுத்துள்ள இரங்கல் செய்தியை அமைச்சர் துமிந்த திசாநாயக்க வாசித்தார். உன்னதமான ஒருவரின் மறைவு கவலைக்கு வழிவகுக்கின்றது.
அதிலும் ஒரே நோக்கத்திற்காக ஒன்றாக பயணித்து ஆரம்பித்த சகாவின் மறைவால் ஏற்படுகின்ற சோகம் மிகவும் வலுவானது. அன்னார் அரசியலுக்கு பிரவேசிப்பதற்கு முன்னர் உதவி போலீஸ் அத்தியட்சகராகவும் பதவி வகித்திருந்தார். இதற்கமைய போலீஸ் திணைக்களத்தின் இரங்கல் செய்தியை பிரதி போலீஸ் அதிபர் மெகாதி பெரேரா வாசித்தார். நீங்கள் எங்களுடன் ஆரம்பித்த பயணத்தை நிறைவை நோக்கி இட்டு செல்வதே உங்களுக்காக நாங்கள் செய்யக்கூடிய கைமாறாகும். அதனை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் உறுதி கூறுகின்றோம். எங்களுடைய பயணத்திற்கு உங்களின் ஆசையையும் தைரியத்தையும் வழங்குங்கள். முன்னாள் அமைச்சர் MKADS குணவர்தனவின் மறைவினால் ஏற்பட்டுள்ள தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் வெற்றிடத்திற்கு நியமிக்கப்பட உள்ளவர் யார்? இந்த விடயம் தற்போது அதிகமானோரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. கந்தலாய் கஹலகல பிரதேச சபையில் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஹபீர் காசிம் தலைமையில் இன்று நடைபெற்ற கூட்டத்தை அடுத்து ஊடகவியலாளர்கள் இந்த நியமனம் தொடர்பாக வினவினர். பொன்சேகாவிற்கு வழங்குவதாக சிலர் கூறுகின்றனர், ரோசி சேனாநாயகவிற்கு வழங்குவதாக கூறுகின்றனர். இவ்வாறு பல பெயர்கள் இருக்கின்றனர். எங்களது கட்சியில் குழு ஒன்று உள்ளது. பிரதமர் நாடு திரும்பியதும் கட்சியின் தீர்மானத்திற்கு ஏற்ப நியமனம் மேற்கொள்ளப்படும். இதுவரை கட்சியால் யாருடைய பெயரும் பிரேரிக்கப்படவில்லை. ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து ARR ஹாஃபிஸ் ராஜினாமா செய்ததை அடுத்து ஏற்பட்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் வெற்றிடத்திற்கு MS தௌஃபீக் நியமிக்கப்பட்டுள்ளார். MS தௌஃபீக் பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளமை தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் நேற்று பிரசுரிக்கப்பட்டுள்ளதாக மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் MA முகமது குறிப்பிட்டார். MS தௌஃபீக்கை தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக பெயரிட்டு ஐக்கிய தேசிய கட்சியினால் உத்தியோகபூர்வமாக தேர்தல்கள் செயலகத்திற்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து வர்த்தமானி அறிவித்தல் பிரசுரிக்கப்பட்டதாகவும் மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினரான MS தௌஃபீக் 2004 மற்றும் 2010 ஆண்டுகளில் திருகோணமலை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வகித்திருந்தார். சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலுக்கு இடையூறு விளைவிக்கப்பட்ட சம்பவங்கள் கடந்த காலங்களில் பதிவாகின. விகாரைகளில் வெள்ளை துணி பகிர்ந்தளிக்கப்பட்டமையே அதிக அளவில் பேசப்பட்ட சம்பவமாக அமைந்தது. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது வெள்ளை துணி பகிர்ந்தளிப்பதற்கு சுமார் 600 மில்லியன் ரூபாய் நிதி செலவிடப்பட்டுள்ளது. தொம்பே கேரகல பகுதி மக்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்கு வைக்கப்பட்டிருந்த ஒரு தொகை வெள்ள துணிக்கு கடந்த வருடம் ஜனவரி 2ஆம் தேதி தேர்தல் அதிகாரிகளால் சீல் வைக்கப்பட்டது. இதேவேளை கடந்த வருடம் ஜனவரி மாதம் பூரணை தினத்தில் ஹிருதிகம டெல்பீட்டர் ரஜமகா விகாரைக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு வெள்ளை துணியை பகிர்ந்தளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஹிருதிகம அமைப்பினரால் இந்த துணிகள் தமக்கு வழங்கப்பட்டதாக விகாராதிபதி தெரிவித்தார். புலனர்வையில் உள்ள வீட்டிலிருந்து கடந்த வருடம் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி 1700 வெள்ளை துணிகள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டன. கேகாலை மாவட்ட செயலக களஞ்சியத்தில் வைக்கப்பட்டிருந்த வெள்ளை துணி மற்றும் பௌத்த புத்தகங்கள் உட்பட ஒரு தொகை பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. முனராகலை மாவட்ட பெண் பிள்ளைகளுக்கு அவசியமான அழகு சாதன பொருட்களை வழங்க ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமன்றி தென்னங்கன்று விகாரைகளில் யானை தந்தம் ஆகியன பகிர்ந்தளிக்கப்பட்டு வருவதாக எங்களுக்கு அறிய கிடைக்கின்றது. சிலர் பாய்கள் பகிர்ந்தளிக்கின்றனர். இன்று விகாரிகளிலும் பகிர்ந்தளிக்கின்றனர். போயா தினங்களில் வெள்ளை துணி வழங்குகின்றனர். இது சட்டத்திற்கு முரணானது. தேர்தல் சட்டத்திற்கு அமைய இதனை செய்ய முடியாது. சந்த நீதிவல்ට අනුව මේවා කරන්න පුළුවන් දේමල් නෙමෙයි. சுதந்திரமான தேர்தலுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையிலான இவ்வாறான சம்பவங்களை மறக்க முடியுமா? ජනාධිපතිවරණය අවසන් වෙලා දැන් අවුරුද්දක් ඉක්ම වෙලා ගිහිල්ලා තියෙනවා. இப்பொழுது ஜனாதிபதி தேர்தல் நிறைவேற்று ஒரு வருடமாகிவிட்டது. ஆனால் கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் நாங்கள் பேசிய விடயங்கள் இருந்தன. இவற்றினை நாங்கள் தொழில்நுட்ப கண்களினூடாக பார்த்தோம். விசேடமாக மக்களின் கண்களினூடாக பார்த்து சொல்வதை நம்ப முடியாது என்பதால், ஆனால் கேமராக்களில் பதிவாகிய தகவல்களும் உள்ளன.
இலங்கையில் சட்டங்கள் தேவைக்கு அதிகமாக உள்ளன. இவற்றை நடைமுறைப்படுத்துவதில் பிரச்சினைகள் காணப்படுகின்றன. ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது தொடர்பில் தேர்தல் சட்டங்கள் இருக்கின்றன. இதில் எவ்வாறான தவறுகளை செய்ய முடியாது என உள்ளது. கடந்த காலங்களில் இடம்பெற்ற மோசடி மற்றும் ஊழல்கள் தொடர்பில் விசேட நீதிமன்ற கட்டமைப்பினை உருவாக்க வேண்டும். குறிப்பாக நாட்டை இவ்வாறான செயற்பாடுகளில் இருந்து பாதுகாப்பதற்காகவே இந்த நடவடிக்கை தேவையாக உள்ளது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:45 பிரதான செய்தியில். வணக்கம்.